நான் யார் தெரியுமா? 33. மாறியது நெஞ்சம். ஊரிலிருந்து அவளை பெண் பார்க்க மாப்பிள்ளை வந்ததாகவும் வீட்டு ஓனருடைய பையனால் பிரச்சனை என்றும் சொன்னாள். விவரத்தை கேட்டேன். அந்த வீட்டுக்கார பையன் மாப்பிள்ளையிடம் அவளை அவன் விரும்புவதாக கூற, மாப்பிள்ளை பையன் ஊரில் உள்ள மற்றவர்களிடம் சொல்ல பிரச்சனை ஆகிவிட்டது. ஒரு வாரம் சென்றது. வேறு வீடு மாற வேண்டும் என்றாள். அச்சமயம் நாங்கள் இருக்கும் வீட்டுக்கு அருகே ஒரு வீடு காலியாக இருந்தது. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அக்கா தங்கை இருவரும் வந்து பார்த்தார்கள். வீடு பிடிக்கவே மறுவாரமே புது வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அடிக்கடி வீட்டுக்கு வருவார்கள். மீனாவுடனும் பிள்ளைகளுடனும் உரையாடுவார்கள். இரவு நீண்ட நேரம் விளையாடுவார்கள். மீனாவின் சமையலை புகழ்ந்து சொல்வார்கள். இந்த சமயம் நிலாவை சேத்பட் ப்ராஜெக்டுக்கு மாற்றினார்கள். நான் சாலிகிராமம், எக்மோர், சேத்பட் என 3 ப்ராஜெக்ட் சென்று பார்த்து வந்தேன். எக்மோரில் நடிகை ஸ்ரீதேவி இடத்தில் பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். அதனால் எக்மோர் செல்லும்போது என்னுடைய பைக்கிலேயே அழைத்து சென்றேன். வழியில் சேத்பட்டில் இறக்கி விடுவேன். ஏதாவது பேசிக்கொண்டே வருவாள். அவளுக்கு மீனா, கோபி, பிரியா, சத்யா மற்றும் குடும்பத்தில் அனைவரையும் பிடித்துவிட்டது. குடும்பத்தில் நான் காட்டும் அக்கறை, அன்பு, பாசம் எல்லாம் அவள் மனதுக்கு பிடித்தது. அவர்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை போடுவது, கத்தி பேசுவது, ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வது போன்ற காட்சிகளால் பாதிக்கப்பட்ட அவளது மனம் எங்கள் வீட்டு வாழ்க்கை அவளை கவர்ந்தது. ஒரு நாள் ஒரு பேப்பரை மடித்து கொடுத்தாள். தனியே படித்து பார்க்க சொன்னாள். என்னை மிகவும் பிடித்து இருப்பதாகவும் கூடவே இருக்க விருப்பம் என எழுதியிருந்தாள். என் மனம் சிந்திக்கவில்லை, யோசிக்கவில்லை. அந்த வாசகம் என் மனதில் அவள் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தியது. மாலையில் திரும்பி வரும்போது காஞ்சி ஹோட்டலுக்கு போனோம். காஃபி அருந்திக் கொண்டே பேச ஆரம்பித்தேன். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் என்றேன். அவள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி. ஒரு நாள் வீட்டில் இருந்து சைட்டுக்கு போகும் வழியில் மகாலிங்கபுரம் உள்ள சிவன் கோயிலுக்கு போனோம். என்ன வேண்டினாய் என்றேன். நாம் சேர்ந்து வாழ வேண்டும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று வேண்டினேன் என்றாள். என் மனம் படபடத்தது. மனம் எப்படி அவளுடன் வாழ்வது என்ற சிந்தனை மட்டுமே ஓடியது. அன்று சீக்கிரமாகவே வேலை முடிந்து புறப்பட்டோம். கேசட் ரெக்கார்ட் செய்யும் இடத்துக்கு அழைத்து போய் சொன்னாள். மவுண்ட் ரோட்டில் உள்ள ஒரு கடைக்கு சென்றோம். இளையராஜா பாடல்களை எழுதி கொடுத்தாள். எல்லாம் மனதை தொடும் பாடல்கள், நல்ல பாடல்கள் என்றேன். ரெக்கார்ட் செய்து வாங்கி அவள் கையில் கொடுத்தேன். அன்று மே 30 அவள் பிறந்த நாள் என்றாள். வாழ்த்தினேன். முகத்தில் ஒரு புன்னகை. வேலை முடிந்தவுடன் இருவரும் சந்திப்பது தொடர்ந்தது. எங்கள் நடவடிக்கைகள் மீனாவுக்கு சந்தேகத்தை கொடுத்திருக்க வேண்டும். அன்று பீச் போயிருந்தோம். அவள் அப்பா அம்மாவிடம் பேசி சம்மதம் வாங்கப் போவதாக சொன்னாள். நானும் மீனாவிடம் சம்மதம் வாங்க பார்க்கிறேன் என்றேன். குழந்தை பிறந்தால் அனு என்ற பெயர் சேர்த்து வைக்க ஆசை என்றாள். நல்லது என்றேன். வீட்டுக்கு வரும்போது தெருமுனையில் மீனா பைக்கை நிறுத்தினாள். கத்தினாள். அவள் சந்தேகப்பட்டதை உறுதிப்படுத்திக் கொண்டாள். வழக்கம் போலதான் சைட்டில் இருந்து அழைத்து வருவதாக கூறினேன். ஆடையில் பீச் மணல் இருப்பதைக் கண்டு ஆவேசம் கொண்டாள். இனிமேல் இது போல நிகழாது என்று சமாதானப்படுத்தினேன். நிலாவை பஸ்ஸில் போகும்படி அவள் அக்கா உத்தரவு போட்டாள். ஆனாலும் வடபழனி பஸ் டிப்போவில் அடுத்த பஸ்ஸுக்காக காத்திருக்கும் நேரத்தில் நான் வந்தால் என்னுடனேயே வரும்படி சொல்லுவேன். அன்று வள்ளுவர் கோட்டம் சென்றோம். கல்யாணத்துக்கு பின் அவளுடன் மட்டுமே வாழ வேண்டும் என்றாள். சரி என்றேன். ஒரு நாள் மாலையில் அவளை சந்திக்கும்படி கேட்டுக்கொண்டாள். பார்க்கில் உட்கார்ந்து பேசினோம். அவள் அக்கா முத்துலட்சுமிக்கு நாங்கள் விரும்புவது தெரிந்துவிட்டதாகவும் அதனால் அவளை கண்டித்ததாகவும் சொன்னாள். கொஞ்ச நாள் எங்கள் சந்திப்பை குறைத்து கொண்டோம்.